WWE ஒரு பெரிய ஓஜி டீம் மீண்டும் ரீயூனியன் ஆக போகிறாங்க. அந்த டீம் என்ன, எப்போ ரீயூனியன் ஆக போகிறாங்க என்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். கடந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து பேசுவார். சிஎம் பங்க் வந்து பேசின கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துல ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத விதமாக யூசர்ஸ் வருவாங்க. யூசர்ஸ் வந்தோடனே சிஎம் பங்க் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். ரோமன் ரிங்ஸுக்கும் உனக்கு இருக்கிறது தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் நீ ரோமன் ரிங்ஸோட ஃபாதரான எங்களோட மாமாவை பற்றி நீ பேசியிருக்க, அந்த விதத்தில் உன்னை மன்னிப்பு கேட்டாகணும். அவரை பற்றி பேச உனக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து யூசர்ஸ் வந்து சிஎம் பங்கிட்ட சண்டை வளர்ப்பாங்க. சிஎம் பங்கு அதுக்கு எந்த வித பதிலும் கொடுக்காம நான் வந்து மன்னிப்பு கேட்க முடியாதுன்ற மாதிரியே ரியாக்ட் பண்ணுவார். இதனால் கடுப்பாயிடுவாங்க. ஜிம்மி யூஸும் ஜே யூஸும் ரொம்பவே கடுப்பாகி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கை அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது சிஎம் பங்குக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கூட இருந்த யூசர்ஸ், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த யூசர்ஸ் தேவையில்லாமல் இப்போ நம்மளே அட்டாக் பண்ணுறாங்கன்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இது எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டோரி லைன் தான். இந்த ஸ்டோரி லைனில் ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ணி யூசர்ஸ் வருவாங்கன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதேபடி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓஜி டீம் ரீயூனியன் ஆக போகுது. அந்த ஓஜி டீம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைன். ரோமன் ரிங்ஸுக்கு கீழே வந்து சிஎம் பங்குக்கு எகென்ஸ்டாக ஜிம்மி யூஸும் ஜே யூஸும் செயல்பட போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்கப்புறம் பெரிய ஸ்டோரி லைன் எதுவும் கிடைக்கல. அதனால் மீண்டும் WWE ஓஜி ஸ்டோரி லைனை கொண்டு வர போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போ அது ரீயூனியன் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வர போகிறாரு மண்டே நைட் ராவில். அந்த மண்டே நைட் ராவில் தான் ரோமன் ரிங்ஸுக்கு ரிட்டர்ன் வரும்போது யூசர்ஸ் ரோமன் ரிங்ஸுக்கு ஆதரவாக வந்து பேசுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போகும். எப்படி இணைகிறாங்கன்றத ஒரு பில்டப் ஸ்டோரி லைனாக கொண்டு வர போகிறாங்க. அடுத்த வாரம் ராவில் ரோமன் ரிங்ஸும் யூசர்ஸும் சேர்ந்து பிளட் லைனை ரீயூனியன் பண்ண போகிறாங்க. ரோமன் ரிங்ஸ் வி த ஒன் மூமெண்ட்டை அந்த இடத்துல நடத்த போகிறாரு. எல்லாரும் இணைய போகிறாங்க. இதில் வந்து இந்த மூமெண்ட்டு மூலியமாக கேப்சர் பண்ணி அப்படியே ரெசில்மேனியாவுக்கு போக போகிறாங்க. ரெசில்மேனியாவில் பிளட் லைனாக ரோமன் ரிங்ஸ் வர போகிறாரு. அதில் யூசர்ஸ் ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ணி இருக்க போகிறாங்க. இதுதான் அடுத்த கொஞ்ச நாளைக்கு ஸ்டோரி லைனாக போக போகுது. ரெசில்மேனியாவில் சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ்ன்றதை தாண்டி சிஎம் பங்க் வர்சஸ் பிளட் லைன் டீமே சமாளிக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.